பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம், அதனுடைய 21, 22வது வசனம். நீதிமொழிகள் 24, 21, 22. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கலவாதே. சடிதியில் அவர்களுடைய ஆபத்தை எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரருடைய கலவாதே. ஆமென். தேவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து அதிகாரங்களை நியமித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே இந்த உலகத்துல வாழும் பொழுது அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவராய் இருந்தார். எப்படி கீழ்ப்பட்டவராய் இருந்தார்? அவர் வரி செலுத்தினார். ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுத்தார். அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்தார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்த வேண்டும். அதே சமயத்துல இந்த உலக பிரகாரமான அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. ஞானியாகிய சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார், கர்த்தருக்கு பயந்து நட, ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில தலைவர்களுக்கு விரோதமாக அவர்கள் தொண்டர்களும் என்ன பண்றாங்க, சில சதிகளை செய்யறாங்க. நீங்க வேலை பார்க்குற இடங்களை யோசிச்சு பாருங்க. உங்க டீம்ல இருக்கிற லீடர், அதாவது உங்க ஹெட்டுக்கு விரோதமா சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க, உங்களை தூண்டி விடுவாங்க. அவங்கள பாரு இப்படி பண்றாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த மேலான அதிகாரிகள் தவறு செய்கிறவர்களாக இருந்தாலும் அதை குறித்து உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அந்த அதிகாரி கெட்டவரா இருந்தாலும் நல்லவரா இருந்தாலும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டிரு. ஏன்னா ரோமர்ல பவுல் அழகா சொல்றாரு, ரோமர் 13வது அதிகாரங்கள்ல, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நாம நினைக்கலாம், இவெல்லாம் ஏன் லீடரா வந்தான், இவனெல்லாம் எதுக்கு அரசியல் தலைவரா மாத்தினாரு, இவங்களெல்லாம் ஏன் பிரதமரை மாத்தினார், இவர்களெல்லாம் ஏன் முதலமைச்சரா மாத்தினார் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு என்ன அப்படின்னா, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. எல்லா அதிகாரங்களும் தேவன் மூலமாக தான் வந்துச்சான். அதனால இவர்கள் ஏன் நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டியது அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும். அவங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும், அந்த உங்க டீம் லீடர், அதாவது உங்க மேனேஜர், உங்க ஓனர், நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கிறவர், அவர் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும், உங்க பாடுகளுக்கு உங்களை வேணும்னே சில விஷயங்களை பண்ணாலும் நீங்க கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இதுதான் ஹெவன்லி கல்ச்சர். இதுதான் பரலோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கலாச்சாரம். அதனால மற்ற அந்த கலகக்காரரோடு நாம் சேரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க தலைவர்களுக்கு விரோதமா, உங்க பாஸ்டருக்கு விரோதமா, உங்க லீடர்ஸ்க்கு விரோதமா யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களை விட்டு விலகிருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சடிதியாய் அவர்கள் மீது ஆபத்து எழும்பும். சடிதியாய் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்களின் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? அதாவது யார் இருவர் அந்த சங்காரத்தை அனுப்புகிறார் அப்படின்னா, கர்த்தரும் ராஜாவும் எப்போ அந்த சங்காரத்தை அனுப்புவார்கள் என்று தெரியாது. எப்பொழுது அந்த ஆபத்தை அந்த கலகக்காரர்கள் மீது அனுப்புவார் என்று தெரியாது. அதனால அந்த ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த கலகக்காரர்களோடு, அதாவது உங்களை தூண்டி விடுவாங்கல்ல, தூண்டி விட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த நபர்களோடு சேராதீங்க. ஒரு நாளும் தலைவர்களுக்கு விரோதமாக, அரசியல் தலைவர்களுக்கு விரோதமாக, உங்க லீடர்ஸ்க்கு விரோதமாக, உங்க போதகர்களுக்கு விரோதமாக, தேவன் உங்களுக்கு மேலாக கொடுத்திருக்கிற எந்த ஒரு அதிகாரத்துக்கு விரோதமாக உங்க தலைகளை தூக்காதீங்க. அது ஆபத்துல கொண்டு முடியும். இந்த சிந்தனையோடு இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.